பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். எல்லாருமே கோட்ரஸை சுற்றி பார்க்குறாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வாமா நாம்பளும் போயிட்டு கோட்ரஸை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அமைதியாக இருக்கியா, கொஞ்சம் என்கிட்ட எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி சுடுசுடுன்னு இருக்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்லா பேசுமான்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பேசவே பேசாதடா, நீ பேசினாலே எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ மீனா என்ன உன் அப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, சொல்லப்போனால் நான் தான் கோவப்படணும், எப்போ பாரு சிடு சிடுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. அதுக்கப்புறம் மீனாவோட அப்பா கேட்குறாங்க, எங்க மாப்பிள்ளையோட அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி தயங்கி தயங்கி பதில் சொல்கிறாங்க, கடையில் ஆள் இல்லை, அதுக்காகவாவது அவர் இருக்கணுமா இல்லையா, அதனால தான் கடைக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவோட அப்பா சொல்கிறாங்க, பசங்க 2 பேரும் வாழ்க்கையில் முதல் படியை எடுத்து வச்சுருக்காங்க. முதல் டைம் தனி கொடுத்தோன்னு போயிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் மாப்பிள்ளையோட அப்பா இல்லைன்னா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை வந்துருவாருன்னு சொல்லிட்டு கோமதி சமாளிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க, நல்ல நேரம் முடிய போதில்லை, வாங்க போயிட்டு பால் காய்ச்சலான்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சிடுறாங்க. செந்திலோட அக்காவும் வராங்க. வந்துட்டு அவங்களுக்காக ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை கொடுக்குறப்ப, என்னம்மா மீனா, எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டாரு என் அப்பா, ஆனால் நீ என்னவோ என் குடும்பத்தை பிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இந்த பழி எனக்கு வராதுங்க, நான் இதுக்கு எந்த பொறுப்புமே இல்லை, இந்த எடுத்த முடிவுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலோட அக்கா சொல்கிறாங்க. நீங்கள் நம்பினாலையும் நம்பலைனாலையும் அதுதான் உண்மை, இப்போ வேணால் கூப்பிடுங்க, வீட்டுக்கு வா போகலான்னு, நான் இப்போவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் போட்டு சரவணன் கிட்டே சொல்கிறாங்க, மாமா எனக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே சரவணன், நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கும் என்ன இந்த மாதிரி கோட்டர்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் மாமான்னு சொல்கிறாங்க. நீ படிச்சிருக்கல எம்பிஏ, அதில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலையை தேடி எடுத்துகிட்டு வா, நம்ம ஒரு கோட்டர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உன்னை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுன்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே செந்திலுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சரவணனும் மல்லிகை கடையிலேருந்து பொருளை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து கதிருமே ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது செந்திலோட அக்காவும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பழனியால் கிஃப்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டுருக்காங்க. அப்போது சுகன்யாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன உங்களுக்கு இப்போ தெரியுதா எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறத கேட்காம என்ன எல்லாம் திட்டுவீங்க, நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த கடையை விட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் உங்களால் ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாத, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. இல்லை சுகன்யா, நான் கடையில் கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் சரவணன் கேட்டப்போ மட்டும் மல்லிகை கடையிலேருந்து பொருள் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் பழனிக்கு மட்டும் காசு கேட்டால் காசு தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து மீனாவோட அப்பாவும் அம்மாவும் மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்க, இதில் நீ பொழைச்சி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்கள், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இப்போ தனி கொடுத்தன வந்திருக்கேன், இதுக்கு நீங்கள் சும்மா என்னை அட்வைஸ் பண்ணிவிட்டு என்னை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறோம், நான் இது ஒன்றும் அட்வைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் அவங்களுக்கு இன்னும் எந்த சீருமே பண்ணல, நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி சரிங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்னெல்லாம் பிரச்சனை உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.